ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். இன்னைக்கு சண்டே. ஆடி மாதங்கிறதால மோஸ்ட்லி நான்வெஜ் அவாய்ட் பண்ணிடுவோங்க. வெஜ்ஜு தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவோம். அ அம்மா வந்து வெஜ்ஜு தான். நான்வெஜ் சாப்பிட்றது சின்ன வயசுலேயே நிறுத்திட்டாங்க. அதனால மோஸ்ட்லி நான்வெஜ் நான் தான் குக் பண்ணுவேன். அதுவும் அம்மாவுக்கு வந்து நான்வெஜ் எடுக்கும்போதெல்லாம் மோஸ்ட்லி இந்த மஷ்ரூம் தான் செய்வேன். இது நிறைய வாட்டி எங்கள் அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவாங்க, "அப்படியே நான்வெஜ் மாரியே இருக்கு" அப்படின்வாங்க. அதனால நிறைய வெஜ் லவர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு நான்வெஜ் ஃபீல் வரும். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால போட்டுட்டேங்க. இஞ்சி பூண்டு, சோம்பு, ஜீரகம், அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாமே, அப்புறம் தேங்காய், கேஷ்யூ நட்டு, 4 பச்சை மிளகாய், இது எல்லாமே நம்ம வந்து அரைச்சி வச்சுக்கணுங்க. சின்ன வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி கிரேவிக்கு. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் வீட்டில் ஆட்டின செக்கெண்ணெய் தாங்க, கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். கடலை எண்ணெய் போட்டுக்கிட்டேன். சின்ன வெங்காயம் நல்லா அரிஞ்சிட்டு 2 அரிஞ்சிக்கிறேங்க. அரிஞ்சிட்டு நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி இங்கே வந்து அந்த பட்டை கிராம்பெல்லாம் எங்கள் வீட்டில் அதிகம் யாரும் அப்படியே தெரிஞ்சால் சாப்பிட மாட்டாங்க. அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா, அதெல்லாம் வந்து வறுத்துட்டு மசாலா பண்ணி வச்சுக்கிட்டேன். நான் இந்தியாவிலேருந்தே பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அதனால் அந்த மசாலாவை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமே போட்டுக்கிட்டேன் நான். பட்டை கிராம்பெல்லாம் போடலை. அப்புறம் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அப்புறம் தக்காளியும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறேன். அது மாதிரி போடுறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்குங்க. கடலெண்ணெய் போட்ட உடனே நான் அந்த மசாலா போட்டுட்டேன். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தது. அதுக்கப்புறம் தான் ஆனியன் போட்டேன். அதுக்கப்புறமேட்டு தக்காளி போட்டுட்டு சால்ட்டு போட்டுக்கிறேங்க. நல்லா வணங்கிடும் சீக்கிரமாக, அதனால சால்ட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு வேளை நான்வெஜ் ஸ்டாப் பண்ணணுன்னு இருந்தீங்கன்னா இதை சாப்பிடும் போதே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வந்து மஷ்ரூமை நல்லா உப்பு, மஞ்சள் தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. மஷ்ரூமை கல்லுப்பு தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் வீட்டில் வாஷ் பண்ணுறதுக்கு. சமைக்கிறதுக்குமே மோஸ்ட்லி கல்லுப்பு தாங்க யூஸ் பண்ணுவோம். நல்லா மஷ்ரூமை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எங்கள் அம்மாவுக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி சொல்லுவாங்க, அவங்க இதை சாப்பிடும்போது நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க நான். தக்காளி போட்டதுக்கப்புறம் அது நல்லா வணங்கட்டும். நல்லா இது வணக்கும் போதே நல்லா வாசனையாக இருக்குங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பட்டை கிராம்பெல்லாம் நம்ம போடுறத விட அந்த மாதிரி அரைச்சி வச்சு போடும்போது இன்னும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்பயுமே வந்து தக்காளி நல்லா வணங்கினாதாங்க கிரேவி நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொறுமை தேவை. இதெல்லாம் வணக்கி செய்யணுன்னா, அவசரமாக செஞ்சோன்னா டேஸ்ட் எப்பயுமே இருக்காதுங்க. நான் வந்து தக்காளி நல்லா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வணக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமேட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மஷ்ரூமை வந்து இதில் போட்டு நல்லா வணக்கிட்டேங்க. ஐயோ, மஷ்ரூம் பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். நான்வெஜ் முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. மோஸ்ட்லி இப்போல்லாம் நான் வந்து வெஜ்ஜு தான் வீட்டில் செய்கிறது. வீட்டில் இருக்கவங்களுக்காக தான் நான்வெஜ் சமைக்கிறது. நான் நான்வெஜ்ஜெல்லாம் எப்போயோ ஸ்டாப் பண்ணிட்டேங்க. மோஸ்ட்லி வெஜ்ஜு தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஃபிஷ்ஷு, ப்ரான் அது மட்டும் கொஞ்சம் சாப்பிட்றேன். அதுவுமே நிறுத்தணுங்க. நான்வெஜ்ஜை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நல்லா அதை வணக்கிடுங்க. வணக்கிட்டு அது நல்லா வந்து மஷ்ரூம் வெந்து வந்தது உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. மோஸ்ட்லி அங்கே இருக்க வரையும் இந்தியாவில் இருக்கும்போது மோஸ்ட்லி வந்து நான் விரதம், கொஞ்சம் சஷ்டி விரதம் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவேங்க. இப்போ இங்கே வந்தோடனே கொஞ்சம் ஃபாலோ பண்ண முடியல. இனிமேல் கொஞ்சம் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். ஸ்கூல் போயிட்டுருந்ததால் என்னால் ஃபாலோ பண்ண முடியலங்க. அங்கே சாப்பிடாம போய் கிளாஸ்லலாம் வந்து என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, பிரதோஷம் கூட நான் விரதம் இருந்துகிட்ருந்தேன். அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். இனிமேல் வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கேங்க. ப்ராப்பராக வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம் எந்தளவுக்கு உடம்பு ஒத்துக்கும்னு தெரியல. இனிமேல் சஷ்டி விரதம், பிரதோஷம் அதெல்லாம் கொஞ்சம் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கணும். அதை நான் சொன்னேன் இல்லைங்க ஸ்டார்டிங்கில், அந்த பேஸ்ட்டை நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அது வரையும் வந்து ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. அது நல்லா வெந்துட்டுருக்கட்டும் மஷ்ரூமும். கொஞ்சோண்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அந்த ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லைங்க, சின்ன வெங்காயம், அப்புறம் தேங்காய், கேஷ்யூ நட்டு, அப்புறம் எல்லா ஸ்பைசஸ்ஸு, சோம்பு, ஜீரகம்,
4 பல்லு பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, 4 பச்சை மிளகா. நான் வந்து காரத்துக்கு அவ்வளோதாங்க. அதனால நான் அவ்வளோதான் எடுத்திருக்கேன். அது எல்லாமே நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் நல்லா சுருண்டு வந்துருச்சு மஷ்ரூமு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. எனக்கு வந்து மஷ்ரூம் சில்லி ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் நிறுத்திடணும்னு சொல்லிட்டு இப்போ அதிகமாக சாப்பிட்றதில்ல. மஷ்ரூமை நல்லா நான் வதக்கி விட்டுக்கிறேங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். நான் ஒரு லிட்டு போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கிறேங்க மஷ்ரூமை. ஆடி மாதம் எங்கள் ஊரில் எல்லாருமே வந்து கோயிலுக்கெல்லாம் போவாங்க. அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க நான் இங்கே. மஷ்ரூம் வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நான் இதில் போட்டுக்கிறேங்க. நல்லா போட்டுட்டு கொத்தமல்லி, புதினா, கருவேப்பிலை 3மே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்கிறேங்க. நல்லா கொதித்த உடனே அவ்வளோதாங்க, நம்ம கிரேவி ரெடி. இது வந்து சாப்பாட்டுக்கு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் சப்பாத்திக்கு வேறு மாதிரி செய்வேன், அது இன்னொரு வீடியோவில் போடுறேன். இது வந்து சாப்பாட்டுக்கு தாங்க. நம்ம ரைஸுக்கு தான் வந்து இந்த கிரேவி நல்லாயிருக்கும். நல்லா கறி குழம்பு மாதிரியே இருக்குங்க. அது சுட சுட சாப்பாட்டு போட்டு அந்த குழம்ப போட்டு சாப்பிடும்போது அது எப்படி தான் நமக்கு உள்ளே போகுதுன்னே தெரியாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே நான்வெஜ் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லுவாங்க இதை நான் செய்யும்போது. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், விடவே மாட்டீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய். ஹாப்பி வீக்கெண்ட்.